இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூன் மாதம் 8ஆம் தேதி தாயாம் திருவை புனித மரியம் தெரேசா சிரமெல் என்று சொல்லப்படுகிற புனிதையினுடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த புனித மரியம் தெரேசா சிரமெல் என்பவர் நம்முடைய தாய் திருநாடாம் இந்தியாவில் கேரளா மாநிலத்தை சார்ந்தவர். இன்னும் சிறப்பான விதத்திலே நான் வாழ்ந்த இந்த ஒரு சமகாலத்தில் புனிதராக உயர்த்தப்பட்ட ஒரு புனிதராகவும் இவர் பார்க்கப்படுகிறார். 19ஆவது நூற்றாண்டுல கேரளா மாநிலத்துல ஒரு செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்துல பிறக்கிறார். இவருடைய தந்தையோடு பிறந்தவர்கள் 5 சகோதரிகள் என்று அறிகிறோம். அந்த சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வைத்த ஒரு காரணத்தினால், அவர்களை செல்வ செழிப்போடு வாழ வைத்த ஒரு காரணத்தினால் இவருடைய தந்தை கடைசியில வறுமையில தள்ளப்படுகிறார். வறுமையின் காரணமாக குடிப்பழக்கத்திற்கு ஆளான இவருடைய தந்தை தோமா மிக விரைவிலேயே இறந்து விடுகிறார். தாயினுடைய அரவணைப்பிலும் மற்றும் உறவினர்களுடைய அரவணைப்பிலும் வளர்ந்த இந்த புனித மரியம் தெரேசா சிரமெல் என்பவர் மிக இளைய வயதிலிருந்தே துறவரத்தின் மீது நாட்டம் கொண்டு இருந்த ஒரு காரணத்தினால் தன்னுடைய ஆன்ம குருவானவரிடத்துல துறவரத்தை மேற்கொள்வதற்கான அனுமதி கேட்கிறார். தொடக்கத்தில் இவருக்கு மறுக்கப்படுகிறது. பிறகு இவருடைய பங்கு தந்தையினுடைய உதவியோடு இவருடைய அன்பு தோழிகள் இருவரோடு சேர்ந்து திருக்குடும்ப அருட்சகோதரிகளுடைய துறவு சபை என்று திருக்குடும்ப சபை என்கிற ஒரு துறவு சபை ஏற்படுத்தி அந்த துறவு சபையின் மூலமாக ஏழை எளியவர்களுக்கான பணியை அவர் தொடங்கினார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் வாசிக்கிறோம். இவருடைய பணியானது மிக குறிப்பாக குடிப்பழக்கத்தில் வீழ்ந்தவர்களை மீட்டெடுக்கிற ஒரு ஆன்மீக பணியாகவும், குடிப்பழக்கத்தின் காரணமாக அந்த குடும்பங்கள் பிரிந்து போயிருந்தால் அந்த குடும்பங்களை மறுபடியும் ஒன்று சேர்க்கிற, அந்த குடும்பத்திற்காக உழைக்கிற ஒரு பணியாகவும், மூன்றாவது நோய்வாய்ப்பட்டு கவனிப்பார் என்று கிடக்கிற மக்களுக்கான ஒரு மிக சிறந்த இயேசுவனுடைய பணியாகவும் தான் இவருடைய பணி இருந்தது. ஆகவே குடிப்பழக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பத்து உறுப்பினர்கள் இந்த புனித மரியம் தெரேஸ் சிரமெல் அவர்களுடைய பரிந்துரையை மன்றாடினால் நம்முடைய குடும்பத்துல குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பவர்கள் விடுதலை பெறுவார்கள். அவர்களை நம்மால் மாற்ற முடியும். அதற்காக இந்த பரிந்துரை ஜெபத்தை செய்ய உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தி 5ஆவது அதிகாரத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 5 அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், மழைப்பொழிவு பேறு பெற்றோர் வசனம் தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, விவிலியத்துல புதிய ஏற்பாட்டுல இந்த பேர் பெற்றோர் வசனம் தான் உலக புகழ் பெற்றது, உலக பிரசித்தி பெற்றது என்று கூட சொல்லலாம். பலருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய பகுதியாகவும் இந்த விவிலிய வாசகத்தை நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய பாரதத்தினுடைய பாரத பிதா என்று அழைக்கப்படுகிற காந்தியடிகளாருக்கு கூட நெஞ்சத்திற்கு நெருக்கமான பகுதி என்று இதை சொல்லுகிறார்கள். இதை படித்துவிட்டு அவர் உண்மையாகவே கிறிஸ்தவத்திற்கு மாற விரும்பினார் என்று கூட வாய்வழி செய்தியாக நம்ம கேட்கிறோம். அப்படி என்ன அந்த அதிசயம், அப்படி என்ன ஆச்சரியம் இந்த மத்தேயு 5ஆவது அதிகாரத்துல மழைப்பொழிவுல கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நமக்கு தோணலாம். அன்பு மிக்கவர்களே, இயேசு அங்கிருந்த மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டு ஒரு மலை மீது ஏறி அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார் என்று தான் இந்த வசனம் தொடங்குகிறது. அதாவது, ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியதே. துயர் உறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வார்கள். நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவார்கள். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவோர். கடைசியில நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியதே. அப்படி என்று சொல்லி இந்த வசனங்களை எல்லாம் படிக்கிற நேரத்துல இந்த வசனங்கள் இயேசுனுடைய இருதயத்திலிருந்து நேராக நமக்கு கொடுக்கப்பட்ட வசனங்களாகவும், அதே நேரத்துல இயேசு எப்படி இருந்திருப்பார் என்பதை புரிந்து கொள்வதற்கு உதவுகிற ஒரு வசனமாகவும் தான் இருக்கிறது. இந்த வசனங்கள் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருப்பதற்கான காரணம், இந்த மழைப்பொழிவை, இந்த பேறு பெற்றோர் வாசகத்தை, இந்த இயேசுவின் இருதயத்திலிருந்து வாசகங்களை நம்முடைய வாழ்வாக்கத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஒரு ஆலயத்திற்கு வெளியே ஒரு பிச்சை எடுத்து கொண்டிருந்தாராம். அவருடைய பிச்சை பாத்திரத்தை அந்த வழியே சென்று கொண்டிருந்த ஒருவர் காலால் இடறி விட்டு சென்று விடுகிறார். அதற்கு பின் வந்த ஒருவர் அந்த சிதறிய நாணயங்களை எல்லாம்
சேகரித்து எடுத்து அந்த பிச்சை பாத்திரத்துல போட்டு, ஐயா மன்னிக்கவும், இதோ உங்களுடைய பாத்திரம் என்று கொடுத்தாராம். இந்த உதவியவருடைய கையை பிடித்து கொண்டு அந்த பார்வையற்றவர் கேட்டாராம், ஐயா நீங்கள் தான் இயேசு கிறிஸ்துவா? ஏன் இப்படி கேட்குறீங்கன்னு கேட்டதற்கு, நான் பல ஆண்டுகளாக இந்த ஆலயத்துக்கு வெளியே தான் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து இரக்கமுடையவர், இயேசு கிறிஸ்து அமைதி ஏற்படுத்துகிறவர், இயேசு கிறிஸ்து தூய்மையான உள்ளத்தை உடையவர், இயேசு கிறிஸ்து மெசாயா, இயேசு கிறிஸ்து சென்ற இடங்களில் எல்லாம் உதவி செய்தவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்றைக்குத்தான் முதலாக இந்த உதவி செய்கிற ஒரு உள்ளத்தை நான் பார்க்கிறேன் என்று அவருக்கு நன்றி சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, கிறிஸ்துவில் அவன் கிறிஸ்துவில் அவள் என்று சொல்லிக் கொள்கிற நாம் நம்முடைய வாழ்வால் இயேசுவை அறிவிக்கவும், இந்த பேறு பெற்றோர் வசனங்களை நம்முடைய வாழ்வாக்கவும், ஏழையரின் உள்ளத்தோராய் இருந்து இறைவனை மட்டுமே நம்பி அவருடைய அனுதின பராமரிப்பை உணர்ந்து வாழவும், அமைதி ஏற்படுத்துபவர்களாகவும், இரக்கமுடையவர்களாகவும், நீதியின் பால் பசிதாகம் உள்ளவர்களாகவும் வாழத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆகவே இந்த பேறு பெற்றோர் வசனம் நம்மில் அன்றாட வாழ்வாக மாறட்டும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.